ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு vlog with Denna. இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கி நான் சமைக்கலை, எங்கள் மம்மி தான் சமைக்கிறாங்க. எனக்கு மட்டனே சுத்தமாக பிடிக்காது. ஸோ எனக்கு பிடிக்காத காரணத்துக்காக எங்கள் வீட்டில் மட்டனே எடுக்க மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்துருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? மட்டன் குழம்பு வைக்க போகிறோம்பா. ஓகே ஓகே. இப்போ கடாயை காய வச்சிட்டேன். இப்போ காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றுறேம்மா. இந்த இது போடுறேன், என்னன்னே தெரில போடுறீங்க. எங்கள் வீட்டில் மட்டன் செய்கிறது பொருட்களை போல் இது வரைக்கும் நாங்கள் மட்டன்லாம் எடுத்ததே இல்லை. இன்றைக்கி தான் புதுசாக எடுத்து எங்கள் மம்மி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நான் கரெக்டாக வீடியோ எடுக்கிறேன், அப்போ தான் கரண்ட்டு போயிடுச்சு. என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க? கசகசா, ஏலக்காய், கிராம்பு, சாம்பார் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு மிக்ஸியில் அரைச்சிட்டேன். இது என்னது? இது மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன். ஓகே ஓகே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். ஆல்ரெடி அரைச்சி வச்சுட்டிங்களா? ஆமாம் ஆமாம். மிளகு சீரக பொடி தூள் அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்பூன் போதுமா? காரமாக இருக்கும், ஒரு ஸ்பூன் போதும். இப்போ இது வந்து காரத்துக்கு ஏற்றாப்புல ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இப்போ ஆட் பண்ணிட்டேன். அது தேவையான அளவு 2 ஸ்பூன் போடலாம். இதை நல்லா வதக்கணும். ஒரு ஸ்பூன் உப்பு. ஒரு ஸ்பூன் போதுமா? ஏற்கனவே கொஞ்சம் சிக்கன் மட்டனில் போட்டிருக்கேன், அதனால் பத்தாத்துனா கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே ஓகே. ஆல்ரெடி மட்டனில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கனால இதில் கம்மியாக சேர்க்குறீங்க. ஆமாம், இதில் இந்த மசாலாவோட சேர்த்து வதக்கிக்கலாம். ஏன் அதில் வந்து வேக வைக்கக்கூடாதா? அது வேக வச்சு அப்படியே எண்ணெய் பசையாக பிசு பிசுன்னு ஆயிடும். அதனால இது வதக்கி போட்டால் நல்லா அதோட கரைஞ்சிரும், ஒன்றும் தெரியாது. அது இது மெல்ட் ஆகிடுமா? அந்த இது? ஆமாம் ஆமாம், மெல்ட் ஆகிடும், கரைஞ்சிரும். வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் தொக்கோட நல்லா கிரேவியோட போட்டு ஆட் பண்ணுறேன், ஊற்றிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனில் ஒரு உருளைக்கிழங்கு போட்டால் குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக வரும். இதை கொஞ்சம் நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். மட்டன் குழம்பு ரெடி ஆக போகுது. வாசனைலாம் நல்லா வருதுமா. ஓகே ஓகே, நீ ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பாரு. சரி ஓகே, ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி நான். மட்டன் குழம்பு ரெடி. Thank you for watching this video and don't forget to subscribe. Bye.